அனைத்து மக்களுக்கும் வழங்குதல், தொற்றா நோய்கள் மற்றும் விபத்து காய சிகிச்சைகளுக்கான மேலாண்மை திறனை வலுப்படுத்துதல், பேறுசார் மற்றும் குழந்தைகள் நல திட்டங்களில் காணப்படுகிற சமத்துவமின்மையை நீக்குதல் போன்ற பல்வேறு மிக முக்கியமான இலக்குகளை முன்வைத்து தமிழக அரசும் உலக வங்கியும் ஒன்றிணைந்து ஒரு சுகாதார சீரமைப்பு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்கான ஒட்டுமொத்த மதிப்பீடு 2854 கோடியே 74 லட்சம். இந்த திட்டத்திற்காக உலக வங்கியின் பங்களிப்பு என்பது 1998 கோடியே 32 லட்சம், 70%. தமிழ்நாடு அரசின் பங்களிப்பு 856 கோடியே 42 லட்சம், 30%. கடந்த 5 ஆண்டுகளாக 2019 தொடங்கி 2020